அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து 2 நிமிஷம் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம வீட்டை நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடு க்ளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டான ஃபேஸ் பேக் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இதோட வீடியோ போட்டிருக்கேன். யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 மினிட் தான் ஆகும். வீடு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே ஃபேஸ் ட்ரை ஆகி வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு செல்ஃப் கேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த எஃபர்ட் போட்டாலுமே அது ஒரு 10% தான் வேலை செய்யும். 100% ரிசல்ட் வேணும்னா அது வந்து இன்டர்னலாக நம்ம செஞ்சால் தான் முடியும். நம்ம பாடியை இன்டர்னலாக டீடாக்ஸ் பண்ணாலே அது ஃபேஸில் வந்து நம்மளுக்கு ரெஃப்ளெக்ஸ் ஆகும். இப்போ ரீசெண்டாக பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் டே வந்து டீயோட தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம வீடியோவையும் டீயோடையே ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ தான் டீயோட ஸ்டார்ட் ஆகுதே தவிர நான் வந்து டீ எப்போதுமே குடிக்க மாட்டேன். என்னோட டே வந்து எப்போதுமே டீடாக்ஸ் ட்ரிங்கோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டீ வந்து ஹஸ்பண்ட் தான் போட்டுட்ருக்கேன். டீ போட்ட கையோடைய எடுத்த பொருளெல்லாம் அந்த இடத்துல அப்போவே வச்சிடணும். அதாவது வேலை செய்யும்போது நம்ம எப்போ எந்த பொருள் எடுக்கிறோமோ வேலை முடிஞ்சோன்னா அந்த இடத்துல திருப்பி வச்சிடணும். அடுத்த டிப் வந்து சிங்கில் எப்போதுமே கச்சடா போடாதீங்க. நீங்கள் பாத்திரம் இப்போ கழுவுனாலுமே சரி, அப்புறமா கழுவுனாலுமே சரி, ஸோ கச்சடா எல்லாத்தையுமே இந்த மாதிரி டஸ்ட்பினில் போட்டுட்டு பாத்திரங்களை மட்டும் சிங்கில் போட்டு வைங்க. இப்போதைக்கு என்கிட்ட டீ போட்ட பாத்திரங்கள் மட்டும் இருந்தனால அதை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ண பாத்திரங்கள் எல்லாம் இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட வெயிலெலாம் வந்துச்சுன்னா அந்த வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ சீக்கிரம் காஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் அடுக்கி வச்சிடலாம். கவுண்டரில் வந்து எப்போதுமே தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுனாலுமே இந்த மாதிரி வைப்பரில் வைப் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையான கிளாத்தில் நல்லா தொடச்சி விட்டுருங்க. கிச்சன் ட்ரையாக இருந்தாலே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கவுண்டர் தொடச்ச கையோடையே மாடுலர் கிச்சனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேபினெட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை கிளாத்தை வச்சு இந்த மாதிரி வைப் பண்ணி விட்டுருங்க. கிச்சன் ஃபுல்லாக நீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த வேலையாக வந்து ஹாலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த பொருள் கரெக்டாக இல்லையோ அதை சரி பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு சில பொருள் அவசரத்தில் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம். ஸோ அந்த பொருள் எல்லாத்தையுமே அது இடத்துல வச்சிடலாம். ஹாலை செக் பண்ண மாதிரியே ரூம்களையுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ தரையில் இந்த மாதிரி எதுவும் கச்சடா கிடந்தாலும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. இதையெல்லாம் கூட்டும் போதே கூட்டிடலான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் கூட்டுறதுக்கு வந்து முன்ன பின்ன கூட ஆகலாம். ஸோ அதை வந்து எடுத்து டஸ்ட்பினில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ரூமு. பிள்ளைங்க ரெடியாகி போட்ட ஹேங்கர், டவல் அது எல்லாத்தையுமே அது இடத்துல வந்து போட்டுடலாம். எல்லா ஜன்னல்களையும் வந்து திறந்து விட்டுருங்க. ஏன்னா வெளிக்காற்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூம்லேயுமே ஹீட்லாம் இல்லாமல் நல்லா காற்றோட்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே பெட்டை தான் சரி பண்ணணும். ஸோ பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்த வேலையை இது எல்லாமே பார்த்துருங்க. ஏன்னா இதை பண்ணி முடித்தாலே நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கை பண்ணி முடித்த மாதிரி ஃபீல் ஆகும். ரூமு, ஹால் எல்லாமே நீட்டானதுக்கப்புறம் துணிகள் இருந்துச்சுன்னா அதை வந்து துவைக்க போட்டுருங்க. ஸோ நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து துணி போட்டுருவேன். ஸோ நாள் துணி துவைக்க போட்டேன்னா அடுத்த நாள் வந்து காஞ்ச துணியை மடித்து எடுத்து வச்சுருவேன். அப்படி ஏதாவது வேலை வந்து மடிக்காமல் இருந்தேன்னா துவைக்கிற அன்னைக்குன்னு எடுத்து மடிச்சிருவேன்.
வாஷிங் மிஷினில் துணி லோடு பண்ணும்போது ஓவர்லோடு எப்போவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கை போகிற அளவுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும். அப்போ தான் துணிகள் எல்லா பக்கமுமே சுற்றி நல்லா வாஷ் ஆகி வரும். இந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியாக தான் வீடை வந்து கூட்ட ஆரம்பிப்பேன். கூட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற மேட்டுகள் எல்லாத்தையுமே உதறி விட்டு இந்த மாதிரி வெயிலில் வந்து போட்டுருவேன். கூட்டுறதுக்கு முன்னாடி திரும்பவும் எல்லா இடமுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருமே செக் பண்ணிக்கிடுவேன். செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கூட்ட ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு வீட்டு பால்கனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக கூட்ட ஆரம்பிப்பேன். ஸோ பால்கனியில் செடி வச்சுருக்கனால தான் இவ்வளோ மண் வந்து சேர்ந்துருக்கு. எல்லாம் கூட்டி முடிச்சுட்டு கடைசியாக மேட்கள் எல்லாத்தையுமே அது இடத்துல வந்து போட்டுடுறேன். இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு அழுக்காக தெரிகிற இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் காலின் போட்டு தொடச்சி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி கண்ணாடியாக இருக்கட்டும், கப்போர்டாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்பப்போ லைட்டாக தொடச்சி விட்டுருவேன். ஃபுல்லாக ஒரே நாள் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ தெரிகிற கரைகளை வந்து அப்பப்போ தொடச்சிட்டோனாலே நீட்டாக இருக்கும். வாஷ் பேஷனுமே அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால 2-3 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி ரெட் ஹார்பிக் போட்டு வாஷ் பண்ணி விட்டுருவேன். ரெட் ஹார்பிக் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கழுவுனிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் நல்லா பளபளன்னு ஆயிரும். கழுவி முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெட் ஹார்பிக்கில் வந்து கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கும். இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே துணியுமே வாஷ் ஆகி வந்துடும். ஸோ துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கையோடையே மிஷினுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து வச்சுருப்பேன். அதை எடுத்துகிட்டு மிஷின் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுருவேன். ட்ரம்மில் வந்து இந்த மாதிரி ரப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளேயுமே நீக்கிட்டு நல்லா தொடச்சி விட்டுருவேன். டிட்டர்ஜென்ட் ஹோல்டரையும் டோரையும் இந்த மாதிரி ஏர் ட்ரை ஆகிறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு இந்த மாதிரியே திறந்து விட்டுருவேன். தண்ணிலாம் இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் மூடி வைப்பேன். ஸோ இந்த 2 மினிட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் வீட்டை நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.